ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். வேர்க்கடலை வச்சு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டான இந்த சட்னி நம்ம தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இட்லி கூட எல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுல ஒரு 100 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்லை, சும்மா லைட்டா நம்ம வறுத்துட்டோம்னா போதும். ஏன் நம்ம வறுக்கிறோம்னா இது தோல் வந்து நம்ம நீக்கணும், அதனால லைட்டா வறுத்தோம்னா அந்த தோல்லாம் வந்து ஈஸியா எடுக்க வந்துடும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு பாருங்க, தோல் வந்து ஈஸியா வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இது தோல் எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 10 பல் தேங்காய், இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் சேர்த்து இந்த சட்னி லாஸ்டா வந்து நம்ம தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான், இதை வந்து நம்ம தாளிச்சு கொட்டியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம தோசை கூட வச்சு சாப்பிடும்போது, இட்லி கூட தொட்டு சாப்பிடும்போதும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.